வாசிக்கலாம். மத்தேயு 21:1 முதல் 5. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதோ உன் ராஜா எப்படி வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். ஆங்கில வேதாந்தத்தில் சொல்லுது, எருசலேமில் குடியிருக்கிறவர்களுக்கு சொல்லுங்கள். இதோ உன் ராஜா சாந்தம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் பவனி வருகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், ராஜா எப்பொழுதுமே தனக்கென்று ஒரு ரதத்தை வைத்திருப்பார். இரண்டாவது ஒரு ரதமும் அவரிடத்தில் இருக்கும். இதை அகஸ்வேரோனுடைய ராஜாவின் நாட்களில் காணலாம். தன்னுடைய இரண்டாவது ரதத்தில் ஏற்றி எல்லோரும் தெண்டலிட்டு பணியுங்கள், அல்லாவிட்டால் எல்லோரும் இவருக்கு, அல்லாவிட்டால் தனக்கு அடுத்திருக்கிற அந்த பட்டத்து எல்லையில் நிற்க வேண்டிய குதிரை அல்லது அந்த ரதம் இதில் ஏற்றி கனம் பண்ண வேண்டும் என்றுதான் ராஜாக்கள் விரும்புவார்கள். யோசேப்பை பாருங்கள், அருமையாக பவனி வர செய்கின்றார் அந்த ராஜா. ஆனால் இங்கு ஆண்டவர் வரும் பொழுது சாந்தமே உருவான கழுதையின் மேல் சாந்த சொரூபி, தாழ்மையின் சொரூபி மீட்பர் இயேசு கிறிஸ்து பவனி வருகிறார். ஒரு நிமிஷம் கவனிங்க. யானை இருக்கு, பெரிய ஒரு அருமையான ஒரு ஜீவராசி. உங்க வீட்டில் வளர்க்குற நாயும் பூனையும் தான் இருக்கு. இவைகள்லாம் என்ன நினைக்கும்? ஸ்ட்ரீட்டில் யானை டிங் டிங் பெல் அடித்து யானை வரும், பின்னே மணி யோசை வரும், முன்னேன்னு அது வரும்போது எல்லாரும் பாகன் எல்லாரும் அந்த யானையில் ஏற்றி ஏற்றி பிள்ளைய இறக்கிட்டு இருப்பாங்க. இந்த பூனையும் நாயும் என்ன யோசிக்கும்? கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர், யானை எப்படி பெருசாக உருவாக்கிட்டு எங்களை தெருவில் விட்டுட்டாரு, வீட்டில் கருவாடு திங்க விட்டுட்டாருன்னு பூனை நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலத்தையும் தேவன் வைத்திருப்பா. கைகளை வச்சு சொல்லுவோம் ஹல்லேலூயா. இப்போ குதிரைகளுக்கெல்லாம் ஒரு காலம் வச்சிருக்கிறவர் கழுதைக்கு, கோவேறு கழுதைக்கு ஒரு காலத்தை வைத்திருந்தார். தாவீது சாலமோனை அபிஷேகம் பண்ணுவதற்கு தன்னுடைய கோவேறு கழுதையை ஏற்றிக்கொண்டு போங்கள் என்றால் ஆரம்பம் அற்பமாக இருக்கணும். உங்களுடைய வீட்டின் நிலைக்கால் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. சிறுக கட்டி பெருக வாழ் என்று சொல்லுவார்கள். அட்லீஸ்ட் உங்களுடைய வீட்டு வாசலாவது சின்ன வச்சு கட்டுறதுக்கு புரிஞ்சுக்கிடுங்க. ஆரம்பத்தில் ரொம்ப டாம்பிகமாக எதுவும் பண்ணாதீங்க. அற்பமான ஆரம்பம் இருக்கட்டும். ஏன்? பொறாமை நிறைந்த உலகம். எங்கெங்க இருந்து பொறாமை இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது. அண்டர்ஸ்டாண்ட்? தெரியாது. தகப்பன் கற்றுக் கொடுத்தா பிள்ளைய கற்றுக்கிடுங்க. மேய்ப்பன் சொன்ன ஆடுகள் தலையாட்டி புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாத்தையும் விளக்கி சொன்னால் உங்களுக்கு பல விதமான குழப்பங்கள் வரலாம், கவலைகள் வரலாம். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், எளிய ஆரம்பம்தான் நல்லது, அற்பமான ஆரம்பம்தான் நல்லது. ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமாம், அதைத்தான் ஆண்டவர் அருமையாக எதிர்பார்க்கிறார். அவருடைய பவனி கூட பாருங்கள், அற்பமான ஜந்துவாகிய கோவேறு கழுதை. நம்ம ஊரில் இந்த கழுதை எதுக்கு தெரியுமா பயன்படுத்துவாங்க? அழுக்கு துணியை சுமந்துட்டு போய் துவைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த கழுதையை பயன்படுத்துவாங்க. ஆமாம், பொதி சுமக்கிறதுக்கு வைப்பாங்க. அந்த கழுதை ஒரு நாள் இருவழி சந்தியில் கட்டப்பட்டு இருந்தது. அது ஒரு கிராமத்தில் இருந்தது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் என்ன கிராமத்தில் பிறக்க வச்சுட்டார். இதே சென்னையில் பிறந்திருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ தான் வேலைக்கு வந்திருக்கேன் சென்னையில், நான் அழாதீங்க. கிராமத்து கழுதையோ படித்தவர்களோ படிக்காதவர்களோ
அறிவில் சிறந்தவர்களோ தேராதவர்களோ புத்தியில் உள்ளவர்களோ புத்தி இல்லாதவர்களோ நீங்க என்ன லெவல்ல நின்றிருந்தாலும் பரவாயில்ல, அர்ப்பணிப்பு, அந்த தாழ்மை சாந்தம் அர்ப்பணிப்பு இருக்குமானால் ஆண்டவர் தேடி நீங்க போகணும் இல்லை, உங்களை தேடி உங்க வீட்டுக்கு ஆள் அனுப்புவாரு, அழைச்சிக்கிட்டு வர சொல்லுவாரு, பவனி செல்வாரு. ஆமென். கைகளை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பவனி வரும் ராஜனே உன் பாதம் எனக்கு போதும், தஞ்சம் 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 திருவடிகள் எனக்கு தஞ்சம். பவனி வரும் தேவனே உன் பாதம் எனக்கு போதும், தஞ்சம் 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 திருவடிகள் எனக்கு தஞ்சம். நீரே போதும் நாதா, இந்த உலகம் வேண்டாம். நீரே போதும் போதும் நாதா, இந்த உலகம் எனக்கு வேண்டாம் நாதா. பாலகர் மற்றும் சிறு பிள்ளைகள் வாயினால் தேவன் பலன் உண்டு பண்ணுவார், துதி உண்டு பண்ணுவார். அதாவது அவர் கிரியை செய்கிறவர் தான், ஆனா துதி சத்தம் கேட்டா பலமா கிரியை செய்வார். அத இந்த பவனியை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன். இந்த பவனியில் அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பின்னாடி படிச்சு பாருங்க. ஆலயத்தை சுத்திகரித்து முடிச்ச உடனே ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? இயேசு மீட்பர் இயேசுவின் இடத்திலே இதோ குருடரும், 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், குருடரும் சப்பானிகளும் வந்தார்கள், அவர்களை சுத்தமாக்கினார். குருடர்கள் சப்பானிகள் எல்லாரும் வந்துட்டாங்க. எதனால? இந்த பெரிய பவனியில் ஆண்டவர் இவர் என்றும் தேவகுமாரன் என்று தெரிஞ்சுக்கிட்டு குருடர்களா வர்றாங்க, சப்பானிகள் நடக்க முடியாதவங்க வர்றாங்க, அவர்களை சுத்தமாக்கினார். நம்பர் 1, மீட்பர் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து வரங்களோடு அவர் செயல்பட்ட போதும் கிரியை நடந்தது. பாலகர் துதியினாலும் விசேஷ விதமாக குருடர்கள் கண்கள் திறக்கவும் விசேஷ விதமான சப்பானிகள் எழும்பவும் கூட கிரியை பலமாய் நடக்க துவங்கியது. நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, உங்க வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளை அற்பமா எண்ணாதீங்க, வாலிபரை அசட்டையா எண்ணாதீங்க. வாடா உட்காரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படு, ஆட்டுக்குட்டியான்ற ரத்தத்தினால இவன் கழுவப்படட்டும். ஆண்டவரின் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவன் ஒரு நாள் வருவான் உங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணி ஹீலிங் நடத்துறதுக்கு. அவ்வளவு பெரியவன் ஆவான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவான். ஹல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். இப்ப ஆண்டவர் அதுல எடுத்து பாருங்க, கழுதையையும் கழுதை குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். எங்க? இருவழி சந்தியில். ஓகே, சந்தியில கட்டி கிடக்குது, வீட்டுக்குள்ள இடம் இல்லை. கழுதை யாரா வீட்டுக்குள்ள கட்டுவாங்களா? கட்ட மாட்டாங்க. சந்தியில வீட்டுக்கு வெளியே இருக்கிறாது ஆன ஒரு நிலை, கட்டப்பட்ட நிலை. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் ஒரு வாலிபனை பார்த்தோன்னே அவர் ப்ராஃபஸி பண்ணாராம், இருவழி சந்தியில் நீ ஒரு கழுதையாக நிற்கிறாய்ன்னு சொல்லி. அப்போ அந்த பையன் என்கிட்ட சொன்னான், இல்லை அந்த இருவழி சந்தியில் இருக்கிற கழுதை நான் தான், என் மேலே ஆண்டவர் பவனி வருவார். உங்களுக்கு இருவழி சந்தியில் நிற்கிறது என்கிற நிலைன்னா தெருக்கு வந்த நிலை. மனுஷர் சில நேரங்களில் கடனால, சண்டை பிரச்சனைனால சந்தி ஒன்று சிரிக்குதுடா அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க. அப்படின்னா ஊரில் வெளியே நிற்கிற மக்கள் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்கப்பா அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட எல்லைக்கு நீங்கள் வந்திருந்தாலும், கட்டுண்டவர்களாக நின்று இருவழி சந்தியில் கடந்தாலும் ஹம்புளாக இருக்கீங்க, தாழ்மையாக இருக்கீங்க, முழுசும் அர்ப்பணிச்சிட்டீங்க ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு தெரியும் இந்த கழுதைக்கு சரியாக என்கிட்ட வந்து சேரதுக்கான ட்ராக் தெரியாது, நான் 2 சீடர்கள் அனுப்பி அவர்களை சேர்த்து கொள்ளுவேன். அழகா கர்த்தர் சீடர்கள் அனுப்பினார், கட்டவிழ்த்தார், தான் பவனி செல்ல கொண்டு வந்தார். அற்பமான அந்த கழுதை மேல் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து
பவனி வந்தார். அப்படின்னா அந்த கழுதைக்கு தான் எவ்வளவு சந்தோஷம். இங்க இருக்கிற நீங்க யாரானாலும் சரி, கழுதை போல உங்களை தாழ்த்தி, உங்க பழைய பாவ வழிக்காக கழுதை குட்டி போல தாழ்த்தி கிடக்குறீங்களா? வீட்டுக்கு வெளியே தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? உங்களை ஆண்டவர் தனக்கு வேணும் அப்படின்னு கையில் எடுக்கிறார். அருமையா நடத்துவார், அருமையா உயர்த்துவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது ஒரு ரிலே ரேஸ். உன் ஜீவனும் உன் மாம்சமும் உன் இரத்தத்திலும் இருந்து தோன்றின உன்னுடைய பிள்ளை பவனிக்கு வரப்போகுது. நீ மட்டும் உன்னை அலங்கரிச்சு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வஸ்திரம் உன் மேல விரிச்சாச்சு, பிள்ளை மேல வஸ்திரம் விரிங்க, அது மேலே ஆண்டவர் பவனி வரட்டும். நீதியின் வஸ்திரத்தை விரிங்க, துதியின் வஸ்திரத்தை கொடுங்க, ஜெப ஆவியை கொடுங்க கர்த்தாவே, அவ மேலேயும் நீங்க பவனி வாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர் உங்க பிள்ளையாகிய கழுதை குட்டியை அற்பமா நினைக்காதீங்க. கழுதையை மட்டும் பச்சிட்டு அவர் பவனி வர்றவர் இல்ல, மரியின் மேலும் பவனி வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுவோம். ஹல்லேலூயா.